Hi friends, welcome back to my channel. இன்றைக்கு நான் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று செய்ய போகிறேன். ஸ்பைசி மிக்சர். வீட்டிலே உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு இது ரெடி பண்ணிடலாம். இது தான் இன்க்ரீடியன்ஸ். நான் இந்த ஸ்பைசி மிக்சரோட கார்ன்ஃப்ளேக்ஸ் ரைஸ் கிரிப்ஸும் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் கஜுவை ஃப்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். கஜு கருகாமைக்கு பார்த்துக்கொள்ளணும். அதே ஆயிலில் நிலக்கடலை பீனட்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுங்க. ஃப்ரை பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் ரோஸ்ட் ஆகாத மாதிரி பாருங்கள். செப்பரேட்டாக இன்னொரு ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் ஆயிலை ஆட் பண்ணி அதில் மஸ்டர்ட் சீடும் ஃபெனல் சீடையும் கரி லீவ்ஸையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுப்போம். நான் இதுக்கு ட்ரை கரி லீவ்ஸ் தான் யூஸ் பண்ணினேன். இப்போதுக்கு என்கிட்ட ஃப்ரெஷ் கரி லீவ்ஸ் இல்லை. நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் சூடார வைக்கணும். கூல் டவுன் ஆகின பிறகு தான் நாங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ரெடி பண்ணுவோம். இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். இது ஆமண்ட் ஃப்ளேக்ஸ் விருப்பம்னா உங்களுக்கு ஓல் ஆமண்ட்ஸும் ஆட் பண்ணிலும் ரைஸ் கிரிப்ஸையும் போடுறேன். இது அன்ஸ்வீட் கார்ன்ஃப்ளேக்ஸ். இது salted பொட்டாட்டோ ஸ்டிக்ஸ். எல்லாம் ஸ்மால் அமௌண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது 1 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் சால்ட். எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரத்தையும் டேஸ்ட்டையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் எர்லியாக ஃப்ரை பண்ணி வச்சதை கூல் டவுன் பண்ண போகிறோம். இதோட ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரை பண்ணின பீனட்ஸ் நின்று அது கூல் டவுன் ஆகாட்டியும் வெயிட் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ செஞ்சதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். செய்து முடிச்ச இந்த மிக்சரை ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வைக்க போகிறேன். இதை எனக்கு லாங் டேஸுக்கு யூஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.